ஒரு முறை விளம்பரி ஜானவர்களோடு இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு தொலைக்காட்சி எஸ்வி சேகர் நினைக்கிறேன், யாரும் எனக்கு மறந்துட்டேன், அவர் அழைத்து தான் போயிருக்கிறேன். போயிருக்கும்போது என்னென்னா, அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதில் வந்து எப்போவுமே கோபம் வர்ற மாதிரி கேள்விகள் கேளுங்கம்பாங்க. அப்போ நான் கேட்கும்போது சொன்னேன், உங்களுக்கு எதுகை மூனை இல்லாமல் பேச தெரியாதா? ஏன் எதுகை மூனையோடு எல்லாம் பேசுகிறீங்க சாதாரணமாக பேசாமல்? உங்கள் ஊர் ஒவரி, நான் அவர்கிட்ட சொல்கிறேன், உங்கள் ஊர் ஒவரி, அங்கே வந்து கடல் காற்று அடித்தா கடல் மண் வந்து அள்ளி வாயில் போடுவோம் நம்ம காற்று வந்து. ஆனால் அப்படி எழுதாமல் நீங்கள் எழுதும்போது கடல் மண்ணுக்கு காற்று தலைவாரும் கனவுகளின் பூமி அப்படின்னு எழுதுறீங்க. இது எனக்கு புரியலையே, ஏன் அப்படி? ஏன் எதுகை மூனை அவசியமா? அது அவசியம் இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்களே, அழகியல் தேவையில்லைன்னு. அவர் சொன்னார், யார் சொன்னது? தமிழே அழகியல் தாங்க முக்கியம். சிலப்பதிகாரத்திற்கு ஏன் சிலப்பதிகாரம்னு பேர் வைக்கணும்? கண்ணகி கதைன்னு வச்சுருக்கலாமே, கோவலன் கதைன்னு வச்சுருக்கலாமே. சிலப்பதிகாரம் ஒரு அழகு இருக்குல்ல, அதுக்கு தான் வச்சுருக்கோம்.